தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். பாடலை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிப்பு. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என வலியுறுத்தல். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு அறிவிப்பு வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனில் 10 பேர் பலி. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்ட வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு வழங்குவதற்காக தேசிய கௌரவ சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. இம்மசோதா கடந்த மாதம் 29ஆம் தேதி மாநிலங்களவையிலும் 30ஆம் தேதி மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வந்தே மாதரம் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன் மூலம் அம்மசோதா சட்ட வடிவம் பெற்றுள்ளது. இதன்படி வந்தே மாதரம் பாடுவதை உள்நோக்கத்துடன் தடுத்தாலோ அப்பாடலை கூட்டத்தில் பாடும்போது இடையூறு விளைவித்தாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றும்போது முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் பாடப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். சென்னையில் தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று 4வது நாளாக நடைபெறும் நிலையில் முதலமைச்சர் விஜய் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வர உள்ளார். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தேர்வர்கள் 11/8/2026 முதல் 9/9/2026 வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI செயலி மூலமாக செலுத்தலாம் என்று தெரிவித்துள்ளது. தொடர்ந்து ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2க்கான முதல் நிலை தேர்வு 1/11/2026 அன்று நடைபெறும் என தெரிவித்துள்ளது. உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்ய இராணுவம் நடத்திய கடும் தாக்குதலில் மொத்தம் 10 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்ய இராணுவம் ஏவுகணைகள், ட்ரோன்கள், வெடிகுண்டுகள் ஆகியவற்றை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இதில் ஐபோரிசியா நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா வடகொரியாவிடமிருந்து புதிதாக இராணுவ உதவியை பெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தாக்குதலில் ரஷ்ய இராணுவ படைகள் பயன்படுத்திய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வடகொரியாவிலிருந்து வாங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதில் 15 வயது சிறுவன் உட்பட மொத்தம் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 24 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்தார். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்டம் வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும்
பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் இயற்கை வேளாண்மை நடைபெறும் பண்ணையை பார்வையிட்ட மாநில ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத் ஏர் பிடித்து வயலை உழுதுள்ளார். குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத் ஆனந்த் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது போரியாயி என்னும் ஊரில் முன்னோடி உழவரான நரேஷ்பாய் சோழங்கியின் இயற்கை வேளாண்மை நடைபெறும் பண்ணையை அவர் பார்வையிட்டார். பண்ணை தொழிலாளர்கள் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றனர். பண்ணையில் இயற்கை உரம் மட்டுமே பயன்படுத்தி வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத் அங்குள்ள வயலில் காளை மாடுகள் பூட்டிய ஏர் பிடித்து உழுதார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மனிதர்களின் உடல் நலம் பெறவும் வலிமை பெறவும் உதவுவதாக தெரிவித்தார். நீடித்த பயனளிக்கும் இயற்கை வேளாண் வழிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த பாஜக பெண் சட்டமன்ற உறுப்பினர் பாவனா போரா கோவிலுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பண்டாரியா தொகுதியிலிருந்து பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாவனா போரா. இவர் தன் சொந்த ஊரிலிருந்து 151 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போராம் தேவ் கோவிலுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். பழங்குடியின பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவியர் உட்பட தன்னுடன் 700 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் இதுவரை இத்தகைய நடைப்பயணம் சென்றதில்லை என்றும் பாவனா போரா தெரிவித்துள்ளார். தமிழகத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக இனி எளிதில் ஆட்சி அமைக்க முடியாது என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாவேக தென்கிழக்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமாவை கட்சித் தலைவர் ஜோசப் விஜய் நியமித்ததை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சர்ச் சாலையில் உள்ள தாவேக கொள்கை தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு சத்யபாமா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நாச்சிமுத்து புதூரில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகளை சந்திக்கும் அறிமுக கூட்டத்தில் அதிமுக ஏற்பட்ட அதிருப்தி குறித்து சத்யபாமா பேசினார். அப்போது கட்சி தலைமை அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்ல தவறிவிட்டதாக கூறினார். மேலும் தாவேகாவின் ஆட்சியின் வருகையால் தமிழகத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக இனி எளிதில் ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிவித்தார். ஏன் அங்கெல்லாம் போகாத மக்கள் இங்க கூட்டம் கூட்டமா போறாங்கன்னா, ஏன்னா இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்கு அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால கூட்டம் கூட்டமா போறாங்க. அதையும் கூட விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் இந்த இயக்கம் ஒருபோதும் பயந்தோ அஞ்சியோ நடத்த போவதில்லை. மக்களுக்குன்னு இறங்கிட்டாங்க. அதனால நம்மளுடைய இந்த இயக்கத்துக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு எனது பணியை சிறப்பாக நடத்துவேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எனது தலைமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கும்பகோணத்தில் அரசு உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய பணியாளர்கள் பேரவையின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய பயனாளர் பேரவையின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் அமைப்பின் தலைவர் ஜகபர் சாதிக் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த உலமாக்கல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நல வாரிய உறுப்பினர்களின் மனைவிகளுக்கு பேறுகால உதவித்தொகை வழங்க வேண்டும் எனவும், அரபிக் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு இலவச மடிக்கணினி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இருசக்கர வாகனம் வாங்க மானியத்துடன் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதற்காக தமிழக அரசு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக முன்னாள் மற்றும் இந்நாள் முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அரக்கோணத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கோட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் பொன்னுசாமி ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேலும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தும் அவற்றை முற்றிலும் ஒழிப்பதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் வரலட்சுமி, ரோட்டரி சங்க ஆளுநர் ரவிக்குமார், கல்லூரி முதல்வர் வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்று போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சத்துவாச்சாரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மண்டல பொதுக்குழு கூட்டத்தில் காலி பணியிடங்களை அரசு முழுமையாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
வேலூர் சத்துவாச்சாரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் வேலூர் மண்டல பொதுக்குழு கூட்டம் மண்டல தலைவர் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காலி பணியிடங்களை அரசு முழுமையாக நிரப்ப வேண்டும், அரசு போக்குவரத்து கழக பேருந்து சேவைகளை அதிகப்படுத்த வேண்டும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை, மின்சாரம், மாநகராட்சி, துப்புரவு பணி உள்ளிட்ட அனைத்திலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி வழங்குவதை அரசு கைவிட வேண்டும், நிரந்தர அரசு பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மண்டல பொருளாளர் டோஜோ, பொதுச் செயலாளர் மோகன்ராஜ், பேரவையின் மாநில தலைவர் சின்னசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் 365 வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெங்களூர் பெல் நிறுவனத்திற்கு அனுப்பும் பணியினை மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் துவங்கினார். வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் ஆணைய கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அருகினை மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் சீலை திறந்து அனைத்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்டத்தில் பழுதடைந்துள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் பைலட் யூனிட் போன்றவை 365 இயந்திரங்களை இங்கிருந்து பெங்களூர் பெல் நிறுவனத்திற்கு அனுப்பும் பணியினை ஆட்சியர் துவங்கினார். இதில் காங்கிரஸ், திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினரும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே தனியார் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலிகள் காட்சி வாயிலாக காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஒளிபரப்பப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் சினேகா முன்னிலையில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, யுவராஜ், காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டையில் குயின் சிட்டி லைன்ஸ் சங்கம் மற்றும் ஆவணம் டாக்டர் கலாம் பார்மசி கல்லூரி சார்பில் போதைப் பொருள் தடுப்பு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் குயின் சிட்டி லைன்ஸ் சங்கம் மற்றும் ஆவணம் டாக்டர் கலாம் கல்லூரி ஆஃப் பார்மசி இணைந்து போதையில்லா வாழ்க்கை, பாதுகாப்பான எதிர்காலம் என்ற விழிப்புணர்வு வாசகத்துடன் போதைப் பொருள் தடுப்பு பேரணி நடைபெற்றது. மணிக்கூண்டு ரவுண்டானாவில் தொடங்கிய பேரணி போஸ்ட் ஆபீஸ், பெண்கள் பள்ளி, மார்க்கெட், அண்ணா சிலை வழியாக சென்று அறந்தாங்கி முக்கத்தில் நிறைவடைந்தது. காவல் ஆய்வாளர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற பேரணி சுதா ஜவஹர் பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி சென்றனர். பட்டுக்கோட்டையில் விபத்தில்லா பட்டுக்கோட்டையை உருவாக்குவோம் என்பதை முன்னிறுத்தி மருத்துவர்கள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விபத்து இல்லா பட்டுக்கோட்டையை உருவாக்குவோம் என்பதை முன்னிறுத்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து புறப்பட்ட இப்பேரணியில் அரசு மருத்துவமனை டாக்டர்கள், செவிலியர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை ஊழியர்கள், போக்குவரத்து பிரிவு காவல்துறை ஆறுமுகம் தலைமையிலான போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் மணிக்கூண்டியில் போதை ஒழிப்பை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றனர். வேலூரில் போதையில்லா தமிழ்நாடு மாநில அளவிலான போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூரில் உள்ள ஊரிசு கல்லூரியில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் போதையில்லா தமிழ்நாடு மாநில அளவிலான போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப் பொருட்களை ஒழிக்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கோப்பைகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ், மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவராமன், மாநகராட்சி மேயர் சுஜாதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். டொரண்டோ நகரில் நடைபெற்ற கனடா ஓபன் டென்னிஸ் தொடரில் ரஷ்யாவின் டயானா ஸ்னைடரை வீழ்த்தி போலந்தின் இகா ஸ்வியாடெக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டொரண்டோ நகரில் கனடா ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவு கால் இறுதி சுற்றுப் போட்டியில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் ரஷ்யாவின் டயானா ஸ்னைடர் உடன் மோதினார். இப்போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய ஸ்வியாடெக் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். அரையிறுதி சுற்றில் இகா ஸ்வியாடெக் உக்ரைனின் எலினா ஸ்விடோலினா உடன் மோதுகிறார். ஐரோப்பிய பிரீமியர் லீக் 20 ஓவர் போட்டியில் பங்கேற்கும் ரோட்டர்டாம் டாக்கர்ஸ் அணியின் உடையை ஜான் ஆப்ரகாம், ஜாண்டி ரோட்ஸ் ஆகியோர் அறிமுகம் செய்துள்ளனர். ஐரோப்பாவில் ஆகஸ்ட் 26ஆம் நாளில் தொடங்கும் 20 ஓவர் பிரீமியர் லீக் போட்டியில் 6 அணிகள் பங்கேற்கின்றன. இவற்றில் ஹிந்தி நடிகர் ஜான் ஆப்ரகாம், தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜாண்டி ரோட்ஸ் ஆகியோரை உரிமையாளர்களாக கொண்ட ரோட்டர்டாம் டாக்கர்ஸ் என்கிற அணியும் உள்ளது.
இந்த அணிக்கான உடை அறிமுக விழா நேற்று மும்பையில் நடைபெற்றது. இந்த விழாவில் ரோட்டர்டாம் அணியின் உரிமையாளர்களான ஜான் ஆப்ரகாம், ஜான்டி ரோட்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு உடையை அறிமுகப்படுத்தினர். அருமனை அருகே குளத்தை தூர் வாருவதாக கூறி விதிமுறைகளை மீறி அதிகமாக மண் எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாரப்பாடி பகுதியில் புதுக்குளம் என்ற குளத்தில் அதே பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தாசில்தார் அனுமதியுடன் தூர் வாருவதாக கூறி பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் லாரியாக குளத்திலிருந்து மண்ணை அள்ளி சென்றுள்ளார். குளத்தை தூர் வாருவதற்காக எடுக்கப்பட்ட மண்ணை அள்ளி சென்று அருகில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு விற்றுள்ளார். ஆழமாக தோண்டியதால் குளத்தின் கரையோர பகுதி, விளைநிலங்கள், ரப்பர் மரங்கள், வேலிகள் என மழை காரணமாக தினசரி இடிந்து குளத்திற்குள் விழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இது குறித்து அருமனை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தனர். உயிர் பலிகள் ஏற்படும் முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விதிமுறைகளை மீறி மண்ணை திருடிய கும்பல் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கேவி குப்பம் அருகே ஏரிகளில் மண் எடுக்க அனுமதி வழங்கும் அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்ட இடத்திலேயே மண் எடுக்கப்படுகிறதா என்பதை நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே கீழ் ஆலத்தூர் ஏரியில் அனுமதியின்றி மண் எடுத்து விற்பனை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. அப்பகுதியை சேர்ந்த நாகராஜ் விவசாய நில பயன்பாட்டிற்காக மண் எடுக்க வருவாய்த்துறையிடம் அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மண் எடுத்து சேத்து வண்டியை பகுதியில் உள்ள தனியார் நிலம் மற்றும் மனை பிரிவுகளுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் கேவி குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மண் எடுக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர். மேலும் மண் எடுக்க பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதல் செய்யாமல் விட்டதாக கூறி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். எனவே ஏரிகளில் மண் எடுக்க அனுமதி வழங்கும் அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்ட இடத்திலேயே மண் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்பாடி அருகே சுந்தரி அம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழாவை முன்னிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற கோரி இந்து முன்னணி கட்சி சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வேலூர் மாவட்டம் கிளித்தாண்டான் பட்டறை பகுதியில் உள்ள சுந்தரி அம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதி இளைஞர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேனர்கள் வைத்துள்ளனர். அதில் கூலிங் கிளாஸ் அணிவித்தும் மருத்துவராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பல வகையான வடிவங்களில் அம்மனை சித்தரித்து பேனரில் வைத்துள்ளனர். அதோடு அதில் எங்களை பகைச்சா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை போன்ற வாசகங்களை இடம்பெற்ற செய்துள்ளனர். இது குறித்து இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். தெய்வங்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேனர்களை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோல வன்முறையை தூண்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாம்பரத்தில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையத்தில் திடீரென இணையதள கோளாறு ஏற்பட்டதால் 3 மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் துரைசாமி தெருவில் பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தினமும் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு மற்றும் புதிய பாஸ்போர்ட் வாங்கி சென்று வருகின்றனர். இந்த நிலையில் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இணையதள சேவையில் கோளாறு ஏற்பட்டதால் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் திடீரென அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இணையதள சேவை தொடங்கிய நிலையில் பாஸ்போர்ட் பதிவு செய்யும் பணிகள் தாமதமாக நடைபெற்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வேலூர் சின்னலாபுரத்தில் உள்ள பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் முடிகளுடன் இறைச்சி இருந்ததை கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். வேலூர் மாவட்டம் டோல்கேட் பகுதியில் உள்ள சின்னலாபுரத்தில் செயல்பட்டு வரும் மௌலா பீப் பிரியாணி கடையில் மதிய வேளையில் அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் பிரியாணி பார்சல் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிடும்போது இறைச்சியில் முடிகளை அகற்றாமல் அப்படியே சமைத்து வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் அந்த பிரியாணி பார்சலை எடுத்துக்கொண்டு கடைக்காரரிடம் சென்று கேள்வி எழுப்பினார். அப்போது கடைக்காரர் அலட்சியமாக பதில் அளித்ததாக தெரிய வருகிறது. மேலும் இந்த பிரியாணி பார்சலை என்னிடம் கொடுத்துவிட்டு வேறொரு பிரியாணி பார்சலை வாங்கி செல்லுங்கள் என்று பிரியாணி கடைக்காரர் தெரிவித்துள்ளார். கடைக்காரரின் இந்த பதிலால் ஆத்திரமடைந்த நபர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே உணவுப் பொருட்கள் தரமின்றி இருப்பது குறித்து உணவு பாதுகாப்புத் துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே சீட்டு நடத்தி மேல் மோசடி செய்த நபரிடமிருந்து தங்களது பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்குமாறு பணத்தை இழந்தவர்கள் காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கடையாளமூடு பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ். இவர் அப்பகுதியில் சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தார். இதில் கடையாளமூடு, பேச்சிப்பாறை, திற்பரப்பு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் 10,000 ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை சீட்டு கட்டி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சீட்டு நிறுவனத்தை பூட்டிவிட்டு தலைமறைவானார். இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலினை சந்தித்த பாதிக்கப்பட்ட 90 பேர் 10 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளதாக கூறி பால்ராஜ் மீது புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பெத்துராஜ் தலைமையிலான காவல்துறையினர் பால்ராஜை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த பால்ராஜை காவல்துறையினர் கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே பால்ராஜிடம் 300க்கும் மேற்பட்டோர் 20 கோடிக்கும் மேல் ஏமாந்துள்ளதாகவும், மருத்துவ தேவைகளுக்கு சீட்டு கட்டிவிட்டு தற்போது பணம் இல்லாத காரணத்தால் சிகிச்சை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் குற்றம் சாட்டினர். இவரின் சொத்துக்களை மீட்டு தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர காவல்துறை மற்றும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே போலி பட்டா வழங்கி 87 பேரிடம் மோசடியில் ஈடுபட்ட அளவையர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் அருகே 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று போலி பட்டா வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. அளவையர் பணிபுரிந்த குணசேகரன் என்பவர் 87 பேரிடம் 30,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பணம் பெற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பணம் பெற்ற பின்னர் போலி பட்டா வழங்கி ஏமாற்றியதாகவும், பணத்தை திருப்பி கேட்டால் மிரட்டல் விடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குணசேகரன், ராஜதுரை மற்றும் மல்லிகா ஆகியோர் காவல்துறையை வைத்து மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே திருநங்கைகளுக்கு அரசு வழங்கிய வீட்டுமனை பட்டா இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதை மீட்டு தர வேண்டும் என திருநங்கைகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளடம் இறச்சக்குளம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை மனு அளித்து வந்தனர். இதையடுத்து வெள்ளமடம் மற்றும் இறச்சக்குளம் பகுதியில் தகுதியானவர்களுக்கு வட்டாட்சியரிடம் தேர்வு செய்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். இந்த நிலையில் இறச்சக்குளம் பகுதியில் உள்ள சிலர் தங்களுக்கு அந்த பகுதியில் இடம் வழங்கக்கூடாது என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் தகர சீட்டுகளை கொண்டு வந்து வைத்து சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டினர். இதனால் பட்டா கிடைத்தும் வீடு கட்ட முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். எனவே ஆக்கிரமிப்பை அகற்றி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தமல்லி அருகே காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 1000 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் குழி தோண்டி புதைத்து அழித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட நசரத்பேட்டை, மாங்காடு, மௌலிவாக்கம் உள்ளிட்ட காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களில் 1000 கிலோ அளவிற்கு குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி ஆவடி காவல் துணை ஆணையாளர் வினோத் சாந்தாராம் உள்ளிட்டோர் முன்னிலையில் மேப்பூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் குழி தோண்டி புகையிலை பொருட்களை கொட்டி அதன் மீது ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் சுண்ணாம்பு கலவை போட்டு புதைத்து அழிக்கப்பட்டன. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 12 டன் எடையிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் காவல்துறையினர் அழித்தனர். தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பள்ளிக்கரணை, மேடவாக்கம், பெரும்பாக்கம், கண்ணகி நகர், கானத்தூர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்தவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட 12 டன் எடையிலான ஹான்ஸ், கூல் லிப், பான் மசாலா உள்ளிட்ட பல்வேறு வகையான குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உதவியுடன் காவல்துறையினர் சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் குழி தோண்டி புதைத்து அழித்தனர். அப்போது சட்டவிரோதமாக புகையிலை பொருட்களை கடத்துபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குமரி அருகே இரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்து திருட முயன்ற மர்ம நபர்கள் அப்பகுதியில் கார் ஒன்று வருவதைக் கண்டு திருட முயன்ற பொருட்களை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
குமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே எஸ்டி மங்காடு பகுதியில் இரவு நேரத்தில் 3 மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து திருட முயன்றுள்ளனர். சாலை ஓரம் உள்ள அந்த வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த பொருட்களை எடுத்து செல்ல முயன்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சாலையில் கார் ஒன்று வந்துள்ளது. காரின் வெளிச்சத்தை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த மர்ம நபர்கள் திருடிய பொருட்களை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இச்சம்பவம் குறித்து நித்திரவிளை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்த தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரத்தில் பிரபல பிரியாணி கடையில் லிப்ட் அருந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் பிரபல பிரியாணி கடையான முஹைதீன் பிரியாணி கடை உள்ளது. இங்கு வேலை செய்யும் பெண் ஊழியரான மூதாட்டி மும்தாஜ் பிரியாணி சட்டி ஏற்றி செல்லும் லிப்டில் செல்லும் போது கோளாறு ஏற்பட்டு லிப்டில் இருந்து தவறி விழுந்துள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே பலத்த காயத்துடன் அவர் உயிரிழந்தார். இந்த விபத்து பற்றிய தகவல் கிடைத்தவுடன் பல்லாவரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் உடலை உடற்கூறாய்விற்காக தாம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். வேதாரண்யம் அருகே மழை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் வீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் ஆதனூரில் உள்ள மழை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு குதிரை வாகனத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் அம்மன் மீது மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது. மேலும் இதில் பக்தர்கள் வேண்டுதலுக்காக கால்களில் ஆணி செருப்பு அணிந்தும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பாலமுருகனுக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பாலமுருகன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து மங்களம் மேள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ பாலமுருகனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கந்தர்வக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளை முனீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடி மாத திருவிழாவில் கிடா வெட்டி பூஜை செய்து ஆட்டு இறைச்சியுடன் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளை முனீஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குடும்பமாக வந்து கிடா வெட்டி வழிபாடு செய்கின்றனர். அதன்படி இந்த ஆண்டு ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலையில் ஸ்ரீ வெள்ளை முனீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் குடும்பமாக வந்த பொதுமக்கள் பொங்கல் வைத்து கிடா வெட்டி வழிபாடு செய்தனர். இதனையடுத்து திருவிழாவினை மற்றொரு சிறப்பம்சமாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 1000 கிலோ ஆட்டு இறைச்சியுடன் பிரம்மாண்டமாக உணவு தயாரிக்கப்பட்டது. அதன் பின்னர் கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து வந்த 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். பாடலை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிப்பு. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என வலியுறுத்தல். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு அறிவிப்பு வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனில் 10 பேர் பலி. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.